27வது கேள்வி பாருங்க. இதுல சில பிள்ளைகள் பிழை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிழை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வளமையை விட சின்ன ஒரு மாற்றத்தோட இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பாருங்க, இதுல அவன் கேட்கிறான், ஒரு மோல் FeNO2 டுவைஸுடன் தாக்கம் புரிய தேவையான MnO4- மூல்கள். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. முதல்ல அவன் கேட்குற கேள்வியை நல்லா நீங்க இதுல ஒரு மூலோட தான், இதுல ஒரு மூலோட ஒரு மோல் Fe2+ எத்தனை மோல் ஒரு மோல் Fe இந்த சர்வேயில் எத்தனை மோல் Fe2+ இருக்க போது ஒரு மோல், எத்தனை மோல் NO2- இருக்க போது 2 மோல். ஸோ அதோட தான் MnO4- தாக்கமடைய விடுறேன். அப்ப இதனுடைய எத்தனை இலத்திரன் பரிமாற்றம் வரும்ன்றதை பார்க்க போறோம். Fe2+ மோல் +2, NO2- மோல் +2 +3 இதுல +5. MnO4- +5ல இருந்து +7 +7ல இருந்து +2 போகுது. ஆகவே 5 இலத்திரனை இது எடுக்குது. நல்லா கவனிங்க, இது 5 இலத்திரனை எடுக்கணும். ஒரு Fe2+ ஒரு Fe3+ போகும்போது +3 போகும்போது ஒரு இலத்திரனை இழக்கணும். ஒரு NO2- ஒரு NO3- போகும்போது இது +5 2 இலத்திரனை இழக்கணும். ஆனா 2 NO2- தானே இங்க. ஆகவே தர 2 எவ்வளவு 4 இலத்திரனை இழக்கணும். ஆகவே இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்கள் ஒட்சியற்ற தாழ்த்தலுக்கு உட்பட்டால் என்ன செய்யும்டா, இழக்கிற இலத்திரன் ஏற்கிற எல்லாத்தையும் நல்லா கூட்டணும். ஸோ இதுவும் இழக்குது இதுவும் இழக்குதுன்றால் இந்த இலத்திரனை எப்படி பார்க்கணும்? -1 -4 -5 இலத்திரன் 5 இலத்திரனை இழக்குது. இது எத்தனை இலத்திரனை இருக்குது? 5 இலத்திரனை இருக்குது. இப்ப எளிய வீதம் பாருங்க, 5 5 வெட்டுப்பட்டால் என்ன வரும்? 1க்கு 1. ஸோ ஒரு மோல் MnO4- ஒரு மோல் FeNO2 தாக்க முடியும், அல்லது ஒரு மோல் FeNO2 டுவைஸோட தாக்கம் புரிய தேவையான MnO4- மோல் ஒரு மோல் விட 3. இதை இந்த பிள்ளைகள் இப்படியும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Fe2+ NO2- சக MnO4- சொன்னால் இது +7ல இருந்து +2 போகும். ஆகவே 5 இலத்திரனை எடுக்கும். இது ஒரு இலத்திரனை இழக்கும், இது 2 இலத்திரனை இழக்கும். மொத்தமா சேர்த்தா 3, விகிதம் 3க்கு 5. ஆகவே 5 மூலோட MnO4- 3 மூல் தாக்கம் அப்படின்னா 1 எவ்வளவு? அவை 3/5 சொல்லி விட வரும். இது யாரோட? Fe2+ NO2- கூட மட்டும். ஆனால் அந்த சேர்வையில 2 NO2- இருக்கு. ஆகவே இங்க 2 இலத்திரனுக்கு பயில 4 இலத்திரன்லையா வரணும். 1 2 கூட்டினா தானே 3, 1 4 கூட்டினா 5 இல்லையா? ஆகவே இங்க 3 வந்ததால வந்த விளைவு என்னண்டா இங்க எப்படி? ஏண்டால் இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி இப்படி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? FeC2O4 கேட்கிறான். அப்படி நம்ம 2 இது போடல. ஏண்டா இங்க பீசமான 1 கொண்டு 5, இது 1 இலக்கும், இது 2 இலக்கும், மொத்தமா 3 3க்கு 5 வரும். அதே மாதிரியான பாசபெருக்கவழியை பாடமாக்கிட்டு வந்த பிள்ளைகள் என்ன செய்யண்டா, இப்படித்தான் நடக்கும். இவ்வாறான வினாக்கள் நிதானம் இல்லாட்டி, கேள்வியை நன்றாக அவதானிக்காட்டி இந்த பிள்ளைகளை எடுப்பாங்க. ஸோ இந்த கேள்வியில இருந்து நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் மீண்டும் இதை திரும்பி இந்த வீடியோ விளங்காட்டிலும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ கேட்கப்படுற கேள்விக்குத்தான் விடையே தவிர உங்களோட வலிமையான முறையில இப்படி ஒற்றையற்ற தாழ்த்த இனங்களை 2ஐயும் போட்டுட்டு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னால் பிழையான ஆன்சருக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்பு கூட. ஸோ இந்த கேள்வியில இருந்து அலர்ட் ஆகி இவ்வாறான வேறு சேர்வையில் இருக்கிற மூல் விகிதம் என்னன்றதை பார்த்து விடையளிக்கும் போது சரியான விடைக்கு வரலாம். விடை 3.